இந்த 12 மாதங்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்சத்தில் இந்த பிதுர்க்கடன்களை செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன் இந்த 12 மாதத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய வீடியோ பதிவுகள் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன், பல சேனலில் கொடுத்துருக்கிறேன், நம்முடைய அருளமுதம் யூடியூப் சேனலோடு கொடுத்துருக்கேன். இருந்தாலும் சில பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது, அதனால் தெளிவுபடுத்துகிறேன். இந்த காலபுருஷ தத்துவம்னு ஒரு தத்துவம் இருக்குது. இது மேஷத்துலேருந்து ஆரம்பித்து மீனம் வரைக்கும் 12 ராசிகள் இருக்குது இல்லையா? அந்த 12 ராசிகளுக்கும் 12 விதமான தத்துவங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு மேஷங்கிறது சிந்தனா தத்துவம் அப்படின்னு பேர். அதே மாதிரி 2வது ரிஷபத்துக்கு வாக் தத்துவம் அப்படின்னு பேர். அதே மாதிரி இந்த 6ஆம் இடம் கன்னியா ராசி இருக்கு இல்லையா? அதான் புரட்டாசி மாதம். அந்த கன்னியில் வரும்போது சூரியன் சஞ்சரிக்கக்கூடியதான் கன்னியா மாதம், புரட்டாசி மாதம். இது ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு பேர். காலபுருஷனுக்கு ருணரோக சத்ரு. ருணம்னா கடன், ரோகம்னா வியாதி, சத்ருனா எதிரி. இப்போ இந்த ருணம் என்று சொன்னால் கடன். கடன் சொல்லும் பொழுது தேவகடன், ரிஷிகடன், பிதுர்கடன், பூதகடன், மனுஷகடன், இந்த மாதிரி நாம் செய்ய வேண்டிய கடன்களை நாம் அதாவது பிறக்கும் போதே 3 கடனோடு பிறக்கிறோம். தேவகடன், ரிஷிகடன், பிதுர்கடனோட இந்த கடன்களை நிறைவேற்றதுக்குரிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம். அதில் இந்த மகாலயபட்சத்தில் அந்த பிதுர்கள் நேரடியாக பிதுர்லோகத்திலேருந்து இந்த பூமிக்கு நேரடியாக வருகின்ற பொழுது நாம் இந்த பிதுர்க்கடன்களை செய்வதற்கு நமக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பு. மற்ற மாதங்கள்லாம் நாம் தர்ப்பணாதிகள் செய்யும்போது அதை யமதர்மராஜன் பெற்றுக்கொண்டே பிதுர்கள்ட்ட சேர்க்குறான். ஆனால் அந்த புரட்டாசி மாதத்தில் அந்த மகாலயபட்சத்தில் மட்டும்தான் பிதுர்கள் நேரடியாக சூட்சும சரீரத்தை எடுத்துக்கொண்டு நாம் செய்யக்கூடிய அந்த பிதுர்கர்மாக்களை, சாந்திகளை, அடியன் செய்யக்கூடிய இவரோட அந்த மகாலயபட்சத்தில் செய்யக்கூடிய திலகோமம், சர்பசாந்தி, நாராயணபலி போன்றவற்றை அந்த பிதுர்கள் நேரடியாக அவர்களே பெற்றுக்கொள்வார்கள். எனவே தான் இந்த புரட்டாசி மாதத்திலே வருகின்ற மகாலயபட்சத்திலே நம்முடைய அந்த காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ருணரோக சத்ருத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 விதமான பிரச்சனைகளிலிருந்து கடன், வியாதி, அது மட்டும் இல்லாமல் சத்ருபாதிகள். சத்ருன்னு சொன்னாலே ஏதோ எதிரின்னு மட்டும் அர்த்தம் கிடையாது, நம்மளுடைய கர்மாவே சத்ரு. கடன் மட்டுமல்லாமல் அனைத்து விதமான நம்மளுடைய வியாதிகளிலிருந்து விடுபடுவதற்கு பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த பிதுர்சாபங்களும் பிதுர்தோஷங்களும். எனவே இந்த பிதுர்கள் நேரடியாக இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்சத்திலே நேரடியாக பெற்றுக்கொள்வதனால் இவரிடம் இந்த மகாலயபட்சத்திலே அருளமுதம் சமய அறக்கட்டளை சார்பாக அடியன் செய்யக்கூடிய ராமேஸ்வரத்தில் செய்யக்கூடிய இந்த திலகோமத்திலும் சர்பசாந்தியிலும் நாராயணபுரம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுகிறேன்.